கேட்டுட்டு கோர்ட்டில் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்கிறீங்களா கணவன் மனைவியான்னு கேட்குறாங்க. அதுக்கு சிந்து ஆமாம் நாங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஸ்னேகா செமையா டென்ஷனாகி இவ பொய் சொல்கிறா, இவ சொல்கிறதெல்லாம் பொய், உண்மையிலேயே இவங்க 2 பேர் கணவன் மனைவியாக வாழல, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. உடனே வந்து இவ சொல்கிறது தான் பொய், இவ கூட நான் எந்த விஷயத்துலையும் வந்து சேர்ந்தெல்லாம் வாழ்ந்தே இல்லை, சும்மாவே இவ பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கோர்ட்லேயே சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. இப்போ என்ன தான் சொல்கிறீங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோர்ட்டில் ஜட்ஜு. இங்கே பாருங்கள் மேடம், எனக்கும் சிந்துக்கும் வந்து கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனால் இந்த வந்து நான் ஸ்னேகாவை வந்து விரும்பினது உண்மைதான், இது எல்லாமே உண்மைதான். இப்போ என் மேலே வந்து தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்கிறா, இவளை நான் ஏமாத்துன்னு சொல்கிறா. ஆனால் உண்மையிலேயே ஸ்னேகா வந்து ரொம்ப மோசமானவ, அவள் நல்லவெல்லாம் கிடையாது மேடம் அப்படின்றாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னோடனே, நான் கண்டிப்பாக ப்ரூஃப் எடுத்துகிட்டு வருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஸ்னேகா வந்து என்ன தான் என்ன பண்ணாலும் சரி என்ன கெட்டவன்னு நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சரி உங்களோட கேஸை நான் ஒத்தி வைக்கிறேன், ஸ்னேகா கெட்டவங்க தான், அவங்க வந்து இந்த கேஸில் வந்து அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த கேஸ்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே கலைஞ்சு போகிறாங்க. அப்போ வந்து ஏன் டாக்டர் ஏன் இப்படிலாம் பண்ணுற, நான் உண்மையை சொல்லியிருப்பேன்ல, நீ ஏன் டாக்டர் எல்லாத்தையும் தடுத்த அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாரு சிந்து, எதுவும் சொல்ல வேணாம், நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. முகத்துக்கால தன்னால் எதுவுமே செஞ்சுக்க முடியுது தானே. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து பைரவி வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, அவருக்கு தேவையெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. அதனால் பைரவியை பார்த்துட்டு அப்படியே ஆறுமுகம் நிகழ்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகம் வந்து ரொம்ப கவலையாக இருக்காரு. அவங்க தம்பியை நினச்சி பாவம் சிவா, அந்த ஸ்னேகா நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்கிறாங்க, என் தம்பியை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கா, இப்போ என் தம்பி என்ன தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அதை கேட்டுட்டு பைரவி வந்து அவருக்கு வேணும், அவர் எதுக்காக வந்து என் அக்காவை வந்து கூட்டின்னு போயிட்டு மலை கோயிலில் வந்து தாலி கட்டணும், இதனால் தானே இவ்வளோ பிரச்சனையும் உருவாச்சு, அதனால தான் ஏன் வாழ்க்கை இப்படி ஆச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்ஷன் ஆகுறாங்க, அவர் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் வந்து சிந்து வந்து கேட்டுறாங்க, கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் அவனை அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காது, அட்லீஸ்ட் பைரவிக்காவது நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும், அவள் பேசுகிற பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து முடிவு பண்ணுறாங்க. அதனால் பைரவி கிட்ட சொல்கிறதுக்காக உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒருவேளை பைரவி நான் சொன்னால் என்ன பண்ணுவா, வேறு என்ன பண்ணுவா, என் மூஞ்சிலே முடிக்க மாட்டா, இதுக்கப்புறம் எல்லாக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பைரவியாவது புரிஞ்சுப்பால அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. பைரவி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு, என்ன சிந்து என்ன சொல்லு அப்படின்னோடனே, பைரவி நீ நினைக்கிற மாதிரி சிவா வந்து டாக்டர் வந்து ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், நீ தான் சொல்கிற நல்லவன் சொல்லிட்டு 1000 நல்லது பண்ணியிருந்தாலும் உன் விஷயத்தில் அவர் கெட்டவர் தானே, உனக்கு துரோகம் பண்ணவர் தானே, இல்லை அவர் ஒன்றும் துரோகம் பண்ணல, நான் தான் அப்படி சொல்ல வராங்க. உடனே சிவா வந்துடுறாரு, சிந்து அப்படின்னு சொல்கிறாரு. சிவா திரும்பி பார்க்குறாங்க. உடனே வந்து டாக்டர் ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முக்கியமான வேலை இருக்கு, இங்கே வா ஏன்னொன்னே, பார்த்தல என்கிட்ட பேசுறது கூட உன் டாக்டருக்கு பிடிக்கலை அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை நீ தப்பாக புரிஞ்சுட்ருக்க பைரவி, ப்ளீஸ் பைரவி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்டுச்சு டாக்டர், ஒரு நிமிஷம் இரு டாக்டர் அப்படின்றாங்க. இங்கே வா சிந்து, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல் காணா போச்சு, உடனே வா அர்ஜென்ட்டு, நான் சொன்னா கேளு, அப்புறமா போய் நீ பைரவி கிட்டே பேசு அப்படின்னு. நான் பார்த்தல உன்னை வேலை வாங்குறதுக்கும் உன்னை வந்து ஒரு சமையல் வேலைக்கு தான் அவர் வச்சுருக்காரு, மற்றபடி பொண்டாட்டியெல்லாம் நடத்த மாட்டார், தேவையில்லாமல் நீ தான் மனசில் ஆசையை வளர்த்துட்ருக்க அப்படின்னு திட்டுறாங்க. போ பிரச்சனை பண்ண போகிறாரு அப்படின்னோடனே பைரவி அது வந்து பைரவி சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் டாக்டர் இப்படி பண்ணுற அப்படி, நீ எல்லாத்தையும் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுருந்தேன், அந்த எதுக்காக இப்போ வந்து பைரவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிற, இல்லை டாக்டர் நான் சொல்கிறது தான் நல்லது, பைரவி உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அதனால் தேவையில்லாமல் உன்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறா, என்ன இதெல்லாம் பார்த்துட்ருக்கவே முடியாது, அட்லீஸ்ட் நான் பைரவி கிட்ட அது எல்லா உண்மையும் சொல்கிறேனே அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அவள் என்ன பண்ணுவா தெரியுமா, நேராக போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவா, அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மாவுக்கும் தெரிய வரும், என் பெரியம்மா உன் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க நீ நினச்சிட்டு இருக்க, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது தவறான முடிவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, அதனால் இப்போ எதுவும் சொல்ல வேணாம், நம்ம அதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், உனக்கே தெரியும்ல அப்படின்றாங்க. என்ன டாக்டர் இப்படி பண்ணுற, நான் சொல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த ஸ்னேகா வேறு உன்னை தொல்லை கொடுத்துட்ருக்கா, இப்போ நீ என்ன பண்ண போகிற டாக்டர், அவளுக்கு என்ன வழி சொல்ல போகிற, உனக்கு தண்டனை கிடைச்சா என்ன பண்ணுது டாக்டர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சிந்து, நீ கவலைப்படாதன்றாரு.